விட்டுதா? என்னோட இந்த உலகம் முடிஞ்சிருமாப்பா? இல்ல உன்னோட இந்த உலகம் முடிஞ்சு போயிருமா? இல்ல. ஆனா மனிதனுடைய மனசு ஒரு குரங்கு. இவன் தான் வேணும், இப்படித்தான் வேணும், இன்னார் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது குரங்கு. இப்போ உன்னுடைய பிள்ளைய பத்தி நான் கேட்டேன். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஒரு 2 பேருடைய பதில்ல இப்ப அடங்கியிருக்கு. உண்மையா இல்லையா? 17 நாட்களுக்குள்ள சம்பந்தம் கலந்து பேச வர வைக்கிறேன். வெற்றியா நடத்தி தரேன். கால் ஒன்று. கருப்பசாமி, அதே மதுரை மாநகர் உடல்நிலை பாதிப்பால மன வருத்தம் அடைந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நானும் இருக்கேனா? சரி, கட்டுப்போம். கால் ஒன்று வரணும். நீ வந்து உட்கார்ந்த உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் சாமி சடை விரித்த கோலத்தோடும் ஆங்கார காலத்தோடு என் சகோதரி காளியும் நான் கருப்பசாமியும் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம். உண்மையா? உண்மை. ஆனா என்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு ஒரு தடவை சவால் விட்டு வந்தவன் இப்போ 3.5 ஆண்டு காலங்களாக வயிற்றுக்குள்ள அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை நடந்து இப்போ உயிருக்கு ஆபத்து வருமா, நீ காப்பாத்திருவியா அப்படின்னு என்கிட்ட நீ கேள்வி கேட்க வந்திருக்க. உண்மையா? கால் ஒன்று வா. எப்படிடா இந்த எக்ஸ்ரே கண்ணு சாமிக்கு கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறியாட? உட்காரலாம். ஆனா ரிப்போர்ட்ல வந்து பயோப்சிக் கேன்சர் சம்பந்தமான டெஸ்ட் எடுத்தீங்களாப்பா? என்ன ரிப்போர்ட் கிடைச்சது? உன் விஷயத்தை பத்தி நான் பேசல. ஆனா உன்னுடைய வயிற்றுக்குள்ள கேன்சர் சம்பந்தமான விஷயம் இல்ல அப்படின்னு உத்தரவாயிடும். அறுவை சிகிச்சையில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுமா, சாதாரணமா நீங்குமான்னு நான் பார்த்தேன். சாதாரணமான அறுவை சிகிச்சையிலேயே நீ குணமாயிருவ. அதனால ஆயுள் கண்டம் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். இந்த வருத்தத்தை என்ன கருப்பசாமி எனக்கு எடுத்து வைக்கணுமா? சொன்ன செய்வானா? அழகர் மலையில ஒரு பெரிய உருளி சக்கர பொங்கல் போடுறதுக்கு எடுத்து வைக்கணுமே. செஞ்சிருவியா? கால் வந்துட்டு வா. அப்போ ஆம்பளை பையன் கொடுத்துருவோம்டா நம்ம. சரிதானா? பேரன் பிறப்பான். என் பேரு கற்பண்ணன். கைதட்ட எல்லாரும். ஆனா அந்த கற்பண்ணன் ஐபிஎஸ் வருவான். எப்படி வருவான்? ஐபிஎஸ் ஆகுவான். புரியா? இந்த அப்படி வெற்றி உண்டு. செல்வாக்கா இருப்பான், தீர்க்காயுசா இருப்பான், வெற்றி உண்டு. உன்னுடைய ரத்த ஜீன்ல உள்ளது அங்க பாதிக்கல. தைரியமா இருப்போம். முடிஞ்சு போச்சு. எனக்கு விளக்கம் தெரியாது பாக்கடே. அவ்வளவுதானே சொல்லுங்க. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சாப்பிடாம போறேனா? பேவுல சாப்பிடாம யாரும் போக கூடாது. கருப்பசாமி, அதே மதுரை மாநகர் நான் கடுமையான பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் கருப்பசாமி. கடன்களால பெரியவங்களையும் காப்பாற்ற முடியல, பெரியவங்களால என்னையும் காப்பாற்ற முடியல. தொழில் ஸ்தாபனத்தை வச்சு பிழைக்கவும் முடியல, விற்கணும்னு நினைக்க விற்கவும் முடியல. யார் மூலமாக என் விதி வந்து நிக்குது? நீ எதுவும் வீட்டை விட்டு வைக்க போறியா? வீடு விற்க போறியா? கடன் தானே அங்க தள்ளிடு. என்னடா விற்கணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. உறவை சொல்லி நான் வரவோ. இன்னொரு தடவை காலோடு. அவசரக்கார கண்ண முடுறா. உன்கிட்ட ஒரு உண்மையான ரகசியம் பேச வேண்டியிருக்கலாம். எல்லாரும் கண்ண முடிக்காங்க. அப்படி இவனத்தான் கண்ண முடி சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. அம்மா, நீ வந்து நிக்கிற, எனக்கு ஒரு உண்மையை சொல்லணுமே. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஆவாரா? வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியிருக்காடா? என்னடா சொல்லியிருந்தாங்க? ஏன்டா செய்யல? வித்துட்டு போகணும்னு நினைக்கிறியா? காரியம் சாமிட்டையும் கூட விவரமா பேசியிருக்கீங்களா? கெட்டிக்கார போய் உள்ள. காலில் வந்துட்டு வா. அப்ப இவனுக்கு நம்ம செஞ்சிருவோமா? எல்லாருடைய ஆறுதல் குறைய இருக்க. இவனுக்கு நல்லது செய்யலாமாப்பா? நல்ல பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்கடா.
இப்போ 65 லட்சத்துக்கு பேசியது ஒருத்தன் 50 ரூபான்னு மட்டமா முடிக்கலான்னு முட்டாத்தனமா பேசிட்டு போயிட்டான். என்னடா? அதனால உனக்கு ஒரு 65 ரூபாய்க்கு நான் முடிச்சு தரணும். இதுதான் முக்கியம். கொஞ்சம் கண்ண மூடு. உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நான் கொஞ்சம் வாரேன். என்ன நடக்குன்னு பாப்பேன்டா. இன்னும் 30 நாட்கள் நீ பொறுமையா இருக்கணும். நீ நினைக்கிற விலைக்கு ஒருத்தனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன். மனம் கோணிடாத என் பாரத்துல போட்டுக்க, நான் காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கு. கருப்பசாமி அப்படியா? ஃபைல் சர்டிபிகேட் யார் வச்சிருக்கா? கேட்டு பார்ப்போம். மதுரை வேலை சம்பந்தமாக யாரோ சர்டிபிகேட் ஃபைல்லாம் வச்சிருக்கீங்களா? யார் வச்சிருக்கா? நீ வச்சிருக்கியா? காட்டு பாப்போம். சரி, இது எனக்கு வேற சர்டிபிகேட் பயோடா பாத்தியாடா எப்படி எக்ஸ்ரே கண்ணு டிங் டிங் டிங். நோட்டிபிகேஷன் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இதுல ஜெயிச்சு வந்துட்டா போதும்ல. இந்தா ஜெயிச்சாச்சு, வேலையும் கிடைச்சாச்சு. மாத சம்பளம் இந்த கோயில்ல நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு கொடுத்துடணும். ஓகே, கூட வாரேன். ஜெயிச்சுக்கா மகளே, ஆனந்தமாக இரு. நீங்க யாரு செல்ல குட்டிகளே? அப்படியா? என் தங்கங்கள்ல புண்ணியமாக இரும்மா, வாழ்க. யார்கிட்ட விளையாடுத? உன்னை மட்டும் தான் கூப்பிட்டேன். ஊடால உட்காந்துட்டு உத்தரவு கீழே போய்விட்ட நீ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராம்நாடு அடுத்த டைம் கூப்பிடுவோம். அடுத்த டைம் சாமி, அடுத்த டைம்ங்கிறது அடுத்த வாரமானு காட்டுறாதீங்க. ஈவினிங் அங்கேயே நிக்கணும். ராம்நாடா அப்படின்னு ராம்நாட்டு பகுதி தன் மகன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லடா. முதல்ல அவனா ஒரு புள்ளைய கூட்டு ஏத்துக்கிடுவீங்களா? என் தங்கங்களே கால் நட்டுவாங்க. குழம்பிக்கிட்டே விடுதான் பாரு. என் புள்ள அப்படியா? என்னை மீறி செய்ய மாட்டான், உத்தமம்லாம் நல்லவம்லாம். அப்படி நடக்காத. அவனுடைய கிரக அமைப்புகளை போய் பார்த்தேன். இருதார யோகம் உடையவன். ஆனால் இப்ப மனதளவுக்கு ஒரு விருப்பம் அவன் உள்ளத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. சரானா, உன்கிட்ட மட்டும் சொன்னா ஒப்பகிட்ட சொல்லல. அதனால அவனுடைய உள்ள மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டேன். மாறும் மாறும். அதனால இன்னும் ஒரு 3 மாத காலங்கள்ல அவனுடைய வாழ்க்கைக்கும் நான் அமைச்சு தந்துருந்தேன். இப்போ அவனுக்கு சம்பளம் அங்க போதாது, புரியுதா? ஊருக்கு வந்துடலாமாங்கிற ஒரு சிந்தனையும் மண்ட குழப்பமும் பேருக்கு லாத்திக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் அவனுக்கு போன் பண்ணி அடிக்கடி பேசி அவனை குழப்பம் பண்றாத. சரியா? அந்த போனை கட் பண்ணதை அந்த பேவுள்ளே அங்க இருக்க வைக்க. கால் வந்துட்டு நீ நம்மகிட்ட எவ்வளவு பெரிய ஒயர்லெஸ் வச்சிருக்கோம். கர்மசாமிக்கு உன் பிள்ளைய கஷ்டத்தை நீக்கி கை நிறைய சம்பளம் வாங்க வைக்க, மனம் நிறைந்த வாழ்க்கையை அமைச்சு தாரேன். உங்க கடன்களெல்லாம் தீர்த்து வீடு வாசலோடு பெருமையோட வாழ வைக்க செல்வ மக்களே, ஆனந்தமாக இருங்கள். வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்தது. காலில் வந்துட்டு வரலாம். நீங்களும் தானா? பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் அந்த மானங்கு இல்லை.
அந்த மான் போன மாயம் என்ன. பையன் எங்க இருக்கான்? இப்ப அவன் வாழ்க்கையை பத்தி நான் என்னப்பா முடிவு சொல்லணும்? கால் வந்துட்டு வரலாம். அவர்கள் 2 பேர்களுக்குள்ள ஒரு மன உடன்பாடுகள் சரியில்லை. இவன் மனம் தேடுனா அவன் மனம் வாடுது, அவன் மனம் வாடுனா இவன் மனம் தேடுது. ஆக ஒருவருக்கு ஒருவர் விடாக்கொண்ட குடாக்கண்ட மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு குழப்பமாக இருக்கிறாங்க. அந்த 2 மனத்தையும் ஒருநிலைப்படுத்தி புனிதமாக வாழ வச்சா போதும்ல. கொஞ்ச நேரம் கண்களை முடிக்கப்பா. கருப்பசாமி, இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு எனக்கு வரத்தை கொடுங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு கேள்வி என்னடா? கால் வந்துட்டு யாரு விருட்டுன்னு அடி தந்தாருன்னா அடுத்த கேள்வி கேட்க விட மாட்டான்னு சொல்லி சூட்சமா எவ்வளவு விவரமா இருக்கான் பாரியா கருப்பசாமிக்கு. கொஞ்சம் நான் உண்மையை சொல்லுவேன், ரொம்ப விளக்கமா சொல்லுவேன். நிறைய பேர்கள் ஒருத்தன் வந்தான், இந்த சாமி கூட்டத்துல டான்னு உடைக்காரு, இவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லி பாதியில நின்று போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான், எப்பா நம்ம யார்ட்டெல்லாம் பழகணுமோ அதை புறம் சொல்லி விட்டாரு, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளும் இந்த பேரை மாதிரி மாட்டிக்கணும்னு சொல்லி அவனும் போயிட்டான். இப்படி நிறைய பேர் உண்மைக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட வராம. என்ன, ஆனா நான் ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா அதுல இருந்து நான் கொஞ்சம் திருந்திக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் சூட்சமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி, சூட்சமா சொல்றத சுகமா புரிஞ்சுக்கிடணும். உன்னுடைய மகன் இல்லற வாழ்க்கையில சேர்ந்து இருந்தாம்னா நீயும் உன் மனைவியும் இன்பமா வாழ முடியாதுங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியின் அர்த்தம் என்ன என்பதை நான் கேட்கும் பொழுது, ஒரு தாலி ஏறுனா இன்னொரு தாலி இறங்கணும்னு சில அம்சத்துல சில பேர்கள் திறந்திருப்பாங்க. அதனால நீ எடுத்த ஒரு சம்மதத்தின் வழியில அந்த மங்களமான வாழ்க்கைக்கு அங்கே இன்பம் இருந்தால் இங்கே துன்பம் இருக்கும், இங்கே துன்பம் இருந்தால் அங்கே இன்பம் இருக்கும். ஆக இந்த 2 பக்கமும் நீ இங்க கூடி இருக்க, ஆனா சுகமா இல்ல, வேதனையோட ஆபத்தை சந்திய பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா அவன் தனியே இருக்கிறான், பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறான். இந்த 2 நிலைகளுக்கு இடையிலே விளையாடுவது விதியா அல்லது கிரகமா கர்மாக்களா? இது கிரகம்தான். புரியுதா? இந்த கிரக நிலைகள் எப்ப மாறும்னு கேட்டேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா சனி பகவான் கேட்கிறேன். ஐயா, பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை இந்த கால அவகாசம் இருக்கு. அதற்கிடையில யாருக்கும் உயிர்கண்டம் இல்லாமலும் அவமானம் இல்லாமலும் பொருள் நஷ்டம் இல்லாமலும் காப்பாற்றி தந்தா போதுங்களா? அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தமாக இரு. கூப்பிடு கருப்பசாமிய. வெற்றி உண்டு மகனே. இந்தா தொழிலும் தாரேன், பணமும் தாரேன், சௌபாக்கியத்தோடு இருப்பாய். கருப்பசாமிக்கு. கருப்பசாமி, ஆமா ஆமா, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ராம்நாட்டு பகுதி பணங்களை நிறைய கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்த மகன். எதுக்குப்பா பணம் கொடுத்த? எத்தனை கோடி? லிங்க ரூபமாக உன் மனையிலே குடியிருப்பார். ஆனா 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தவன் நீ. ஏதும் உயிருக்கு சேதம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகமும் ஒவ்வொரு நாள் இரவிலும் உள்ள கேள்விகள் உன்ன மனமும் உன் அறிவும் உரையாடிக்கொண்டே இருக்கிறதா? கால் என்ன உரையாடிக்கிட்டு இருக்கு? மனசும் அறிவும் உரையாடிக்கொண்டே இருக்கு. அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி வேற இருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இழந்து போன பணம் சட்டப்படி வருமா, சாமி உன் சக்தியின்படி வருமா? சட்டம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளே லாக் ஆயிடக்கூடாது. அதனால அவனை கொண்டு வந்து பணத்தை தர வச்சா போதும்ல. கால் விட்டுருவான். என்கிட்ட கேட்காம கொடுத்துடணும், வாங்கும்போது என்ன கேட்டுறாங்க. ராஜன் கருப்பசாமிக்கு உதவும் தருணம் உள்ளத்தில் தோன்றியதனால் ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்திலிருந்து உன்னை மாத்தி தரேன். கொஞ்சம் என்னைய உன் உள்ளத்துக்குள்ள என்னைய மட்டும் நினைச்சு பிரார்த்தனை பண்ண பார்ப்போம்.
இந்தா மகனே, உன்னுடைய செவிக்கு ஒருவர் மூலமாக அவன் பணம் தருவான், தரப்போகிறேன், கொடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை கேட்கும். அதில் நீ வெற்றி அடைந்தாய், பணமும் கிடைத்தாச்சு. நல்லா இருப்பா, சந்தோஷமா. 2025 அடுத்த வேலை. நல்லா கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி தன் மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி மனம் நொந்து கொண்டவன் யாரப்பா? வீட்டுல பொம்பளையாளுடைய ஆரோக்கியத்தை பத்தி மன வருத்தம் யாருக்கு இருக்கு? யாரு? மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனவேதனை அடைந்தவன் யாரு? வர வேண்டியதானே? ரெண்டு பேர்ல யாருக்கு இருந்தானே? உன் மனைவிக்கு என்னடா செய்யுது? கால் வந்துட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களிட்ட சாபத்தின்படி இந்த நோய் வந்திருக்குமா, அல்லது உடல் இயக்கத்தின் காரணத்தால் தவறுகள் ஏற்பட்டு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு எனக்கு. உண்மையா? முன்னோர்களிட்ட சாபம் இல்லை என்று முடிவு. ஆனால் இந்த பிறவியில் இந்த கர்மாவில் அவளுக்கு இந்த நோய் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அது உயிரை பாதிக்குமா, அல்லது உடல் அங்கத்தை வந்து சிதைக்கக்கூடிய நிலைமை வருமா, அல்லது மாற்று ஏற்பாடுகள் நடக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை உன் உள்ளத்தில் வைத்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய். காலம் கேட்டு பாக்குறேன். நாச்சியார் அம்மன் சொல்லி அங்க எதுவும் தெய்வம் இருக்காடா? யாரடா அது? நாச்சியார் கோயில் இருக்கு, கும்பிட்டு இருக்கியா? அங்க போய் இன்னொரு தடவை கால் ஞானத்தின் பால் சென்று நல்ல கண்களை மூடிக்கா, உடலை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தால் உடல் காப்பாற்றப்படும், ஆபத்து ஏற்படாது. உன் பையனுக்கும் எந்த ஒரு உயிர்கண்டமும் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். வீடு மாறி இருக்க வேண்டும் ஓராண்டு காலங்களுக்கு. மாறிக்கலாமா? இந்தா ஒரு முறை இங்க கூட்டுவா, ஜெயிச்சு தரேன், குணமாக்கி தரேன். இந்தா கடன்களை திருத்தி செம்மையா இருக்க வைக்கிறீங்களே, புண்ணியமா இருக்கு. சாப்பிடாம பேரக்கூடாடா தம்பி, புரிஞ்சுக்கா. யாருக்கு பாஸ்போர்ட் எடுத்துங்களா? அப்படியா? யாருப்பா பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்களா? யாரு? யாரு ஃபாரினுக்கு பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம்? பாஸ்போர்ட் எடுத்திருக்கா? பிரயோஜனம் இல்ல. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நிறைய கடன்களும் இருக்கிற பொருட்களை விலை பேசி கொடுத்து வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அக்கம் பக்கம் உற்றார் உறவினர்களால் போட்டி பொறாமையால் உடல்ல பாதிப்பும் பிரச்சனையும் நடந்து நிறைய அளவில்லாத செலவிடுகள்லாம் செஞ்சிட்டீங்க. இதுக்கு மந்திரவாதி பூஜாரின்னு சொல்லி அரைஞ்சதுல பாதி போயிடுது. உண்மையா? அங்க வாங்கி போட்டிருக்க ஒரு இடத்த கூட பேண முடியாத ஒரு குழப்பமும் வச்சிருப்புமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு செக்யூரிட்டி மாதிரி எழுதி கொடுத்து கடன் வாங்கித்தான் இந்த பணத்தை நீ கட்டணுங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால கெட்டின பணம் வேஸ்ட் ஆயிரும் கூடாது. மெடிக்கல் பிட்டிலையோ அல்லது வயதை வச்சோ நம்மளை குழப்பம் பண்ணிடக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும், இந்த கடனை அடைச்சிக்கலாம், வாய்ப்பு கொடுத்தலான்னு கேட்கிறேன். அந்த சான்ஸை நான் தரேன். போன உடனே வேலையும் கிடைக்கும். அங்க ஒரு லாட்டரி சீட்டு வேணும், ஜெயிச்சுட்டு ஓடி வந்துரு, கால் வந்துக்கலாம். கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கர்மசாமிக்கு. இந்த அப்பா அடுத்த வாரமே நீ உனக்கு அது சொந்தமான செய்தி, நல்ல செய்தி வந்தாச்சு, கிடைச்சாச்சு. நல்லா அப்படியா? என்ன பத்திரத்தை கிழிச்சு விட்டாங்க? யாரு? என்னப்பா ராம்நாட்டு போயில தன்னுடைய இடம் வீடு சொந்தமான ஒரு பத்திரம் சேதமடைந்திருக்குன்னு கேட்டுனது யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்கு?
ஆமா, வா. என்னம்மா பத்திரம் கொண்டாமாங்க ராமநாடா? உனக்கு உனக்கு என்ன பத்திரம்? நீ கொஞ்சம் தள்ளி நின்று அடுத்து நீயான்னு பார்ப்போம். இங்க நின்று பத்திரம் சேதமடைந்தது. புது பத்திரம் போட்டிருக்கீங்களா, டூப்ளிகேட்டா? நகல் எடுத்திருக்கியா நீ? ஒரிஜினல். என்ன பத்திரத்துல என்ன பிரச்சனை? உயில் ராமநாடா உங்களுக்கு தொண்டி. கரெக்ட் தான். அந்த பகுதி கொஞ்சம் வச்சுக்கோ, நான் கண்ண முடி பார்க்கட்டும். ஏன் 17 பேர் வராங்க. பங்குதாரர்கள் எத்தனை பேரு? 2 பேர். எத்தனை பேரு? 17 பேர் கணக்குல இருக்கு. 3 பேர் அவாய்டு பண்ணி வச்சிருக்கு. இல்ல போடி அந்த கால் வந்துட்டு வா. தம்பி பங்கு கேட்டான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா செல்லம்மா. ஏக்கா இத மாதிரி பத்திரம் 4 பேர் கையில வச்சிருக்காங்களாக்கா? இத மாதிரி 4 பேர் இந்த பத்திரத்தை வச்சிருக்காங்க. உனக்கு இதுல அந்த பங்கு கிடைச்சா போதுமா, இல்லாட்டா யாருமே அவங்க இதுக்கு வரக்கூடாதா? கரெக்டா 7 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆமா, கோர்ட்ல இருந்து இது சொந்தமா ஒரு ஆர்டர் வர வேண்டி இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, ஆர்டர் வர வேண்டி இருக்கு. அதை உன்கிட்ட மறைச்சிருக்காங்க. அது வந்து சேரும். 7 மாதத்துல வித்து தர உன் பங்கு உருப்படியா உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தெய்வீக பணியும் தொடங்கும். வெற்றி 7 மாதம் கழிச்சு தொடங்குவோம். சரியா? அந்த பொறுமையாரு. வெற்றி அடைஞ்சுக்கா, மகிழ்ச்சியாக இருப்பாய். ஹரிவோம் நமோ நாராயணாய நமக. திருப்பூர் அடுத்து அழைக்கிறேன். ராம்நாட்டு பகுதிகளை திருப்பூர் அவ சொல்ல நீ கேட்ட வேண்டியதானே? இப்ப உள்ள பொம்பளை நிறைய பேர் புருஷன் வந்து நம்ம சொல்ல கேட்கணும் தான் நினைக்கான். அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி நம்மகிட்ட மடப்பெயரா கிடக்கணும். அப்படி நினைக்க நீ நிறைவேற்ற வேண்டியதானடா. பிழைக்க முடியாது. யார் ராமசாமி? அப்படியா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? கடத்துக்கு வந்து இருக்குதுன்னு கேக்குறாங்க. கடமெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு. அது அக்காளுக்கு, அக்கா வந்து கேக்குறாங்க. சொந்த அக்கா இல்லைங்க. கால் வந்துட்டு இன்னொரு தான் கால் வந்துட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன் இதுக்குலாம் கேட்காத. உன் மேல ஒரு குற்றம் இருக்காதுதான். வா. பிரத்தியாருக்கு உதவி செய்தவனு சொல்லி குடும்பத்துக்கு தெரியாம பிரத்தியாருக்கு பண உதவி செய்யறது, பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் குற்றம் தானடா. அதனால நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பரவாயில்ல, இந்த இட விஷயத்தை உனக்கு வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய மனைவிக்கும் உனக்கு உள்ள மனவேதனைகளை தீர்த்து ஒற்றுமையா வாழ வச்சு தரேன். இப்ப நிறைய கடன் பட்டிருக்க, என்ன லட்சக்கணக்கான கடன்களை பெற்றிருக்க. அவைகளை தீர்க்கிறதுக்கு இந்த உழைப்பால முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு கருப்பசாமி. அதனால நீ நினைச்சா எனக்கு சுருக்கமான வழியில என் கடன் தீர்ந்துரும். அதுக்கு என்ன வழி? நீங்க ஏற்கனவே போன ட்ரிப் சொல்லியிருக்கிய அமாவாசையில நிறைய மக்களுக்கு அதிர்ஷ்டம் விழக்கூடிய அளவுக்கு நான் தவம் இருக்க போறேன் அப்படி நீங்க சொல்லியிருக்கிய அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணி எனக்கு ஒரு லாட்டரி சீட்டு விழுந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இவன் எண்ணத்துல இருக்கு. இருக்கா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். நம்ம நாட்டுல லாட்டரி சீட்டு கிடையாது, தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு கிடையாது. இன்னொன்னு சொல்ல முடியாது. நம்ம சட்டத்தை மீறி பேசலாமா?
யூடியூப் ஆஃப் பண்ணு. தன்னுடைய சொத்து சொந்தமான மனக்குழப்பம் உடைய மகன் யாருப்பா? தோட்டம் 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 தோட்டம். என்ன தோட்டம்? கால் உண்டு. இல்லை இன்னொருத்தர் கால் வந்துட்டாங்க. கற்பராயன் இருக்காளா? உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில காளி மாரி என்னும் தெய்வங்கள் இடதுபுறத்திலே இருக்கிறது. குப்பண்ணன் ஒரு சாமி வரார, அது எங்கப்பா இருக்காரு? கற்பராயன் நான் இருக்கேன். ஆனா குப்பண்ணம்னு ஒரு சாமி வராரு, அது இருக்க இடத்த சொல்லுதம் பாரு. உன் இடத்துல இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு இடையில பழைய காலத்து ஒரு கட்டடம் இடிஞ்சி அதுக்கு இடையில ஒரு மரமும் அதுக்கு இடையில ஒரு சாமியும் சில குடும்ப தெய்வங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் இருக்கு. புரியுதா? ஆனா இப்போ ஈராண்டு காலங்களாக உன்னுடைய தோட்டம் சம்பந்தமான விஷயத்துல உனக்கு வருமானமும் குறைவு. அதே மாதிரி அந்த இடம் சம்பந்தமா தேவையில்லாமல் வழக்குகளும் வாக்குவாதமும் வந்து டென்ஷன் கூடுதல். இதற்கிடையில வீட்டுக்குள்ள மருத்துவ சொந்தமான செலவீடுகளும் நோய்களும் வந்து தீட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கு. இவைகளெல்லாம் நீக்கி தரணுமே. இது நடந்தது எப்படி? அந்த காரணமும் தெரியணும், அதுக்கு விடையும் எனக்கு வேணும். இதான் உன் கேள்வி. கால் நிறுத்துவா. கர்மசாமிக்கு சரி, ஒரு இடத்துல நம்முடைய பணம் சிக்கிக்கிடுது, அதையும் வாங்கி தரணும். சரிண்ணா? பணத்தையும் வாங்கி தந்துருந்தேன், விஷயத்தையும் முடிச்சு தரேன். 2 பேர்கள் மாந்திரிகம் சொந்தமான விஷயங்களை செய்து உன்னுடைய மகசூல்கள் விவசாய இடங்கள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் செய்திருக்கிறார்கள். அதை மாத்தி தெளிவு பண்ணி தரேன். என்னை பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு மகனே. கர்மசாமி ஆமா, அதே திருப்பூர் எல்லை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. திருமணம் சம்பந்தமாக. யாருக்கு யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்து யாருக்குப்பா? உனக்கு. செந்தூர்வாய் சிரிப்பை சென்னிமலை தல்னில். சென்னிமலை முருகன் மாறான பேரு கேளா? சென்னிமலையிலிருந்து முருகன் வராரு. ஒரு முறை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? கால் விட்டு. ஏன் பழனி இருக்கு, திருச்செந்தூர் இருக்கு, திருப்பரங்குன்றம் இருக்கு. ஏப்பா சென்னிமலையில சொன்ன? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தாலாவதென்ன தெரியுமா? அதை பத்தி என்ன சாமி மசால் சாமான்லாம் சொல்லுதாரு கேட்க கூடாது. உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கை அம்சத்தை பார்த்தேன். இருதார யோகமுடைய வம்ச வழிகள். அதனால இந்த கல்யாண சம்பந்தமான விஷயத்தில் கருநாகம் சுழன்று கிடக்கின்ற விதி, நாகம் சம்பந்தமான தோஷங்களும் சூழ்நிலைகளும் பிள்ளைக்கு இருக்கு. இந்த மாற்ற நிலைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்தால் சரிவரும் அப்படின்னு நான் கேட்டேன். 9 திங்கட்கிழமை எம்பெருமான சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டும். அதுவும் அவன் பெயருக்கே செய்ய வேண்டும். சரியா? இவைகளெல்லாம் செய்து வர திருமண காலங்களை வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். என்ன? புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். பார்த்து கொள்ளணும். என்ன 3:30 மணிக்கு என்ன பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். கோர்ட்டுக்கு எதுவும் போதாந்தா என்கிட்ட சொல்லாம போயிடாத. கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை மணக்கோலம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் வேதனையுடன் வந்த மகன். சாமி அங்க இருக்காரு, அவருடைய அடியார் தான் நான். தம்பி இன்னொரு தரம். அப்படியா? ஒரு கேள்வி கேட்கணுமா? கேட்ட பிறகு பதில் சொல்லவா?
காசிக்கு போயிருக்கியா? இதுக்கு முன்னால போகணும்னு நினைச்சியா? காசி தீர்த்தம் எங்கேயாவது கிடைக்குமா? வைக்கலாமா? நாடி ஜோதிடமா? கேட்டு தம்பி, ஏடு நாடி ஜோதிடம் பார்த்து எதுவும் எழுதுனியாடா? நாடி ஜோதிடம் பார்த்து எழுதியிருக்கியா இது வர? அந்த பக்கம் உனக்கு யாரும் விழாவாரியா எதுவும் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை. உனக்கு ஒரே முடிவு தெளிவா சொன்னா போதுமா? உங்க அம்மா கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்க? பக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு உறவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தாய் மாமா எத்தனை பேரு? அவனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஏம்னா தாய் வழியை சார்ந்தவர்கள் செய்த பாவங்கள் படி உனக்கு இதுவரை இல்லற வாழ்க்கை தொடங்கல. அவனுடைய பாத நமஸ்காரத்தை பண்ணிட்டு திருநீர் பூசிட்டு வரக்கூடிய வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பார். கல்யாணத்துக்கு வழிவகுத்து தாரேன், பொண்ணவும் தாரேன். இந்தா நல்லாரு, வெற்றி அடைவாய். கர்மசாமி, ஆமா, அதே திருப்பூர் எல்லை. கர்மசாமி, என் மகனுடைய ஆரோக்கியத்தையும் அறிவையும் தெளிவு பண்ணி கொடுன்னு கேட்டவன். இன்னும் ஒரு முறை கால விட்டு வரலாம். நல்ல கண்ணை முடிக்கலாம்ப்பா. உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை எப்படியாவது அவன் மனத்துக்குள்ள புகுந்து நான் அவனை இங்க கூட்டு வந்து குணமாக்கிறேன். கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்கார்ந்து கண்ணை மூடி பார்ப்போம். என்னைய நினைச்சுக்கா. இந்தாப்பா, உன் மகன் இந்த கோயிலுக்கு வருவான். கூட்டுவா, குடமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். அப்படியா? கேட்டுவாமா. ஆபரேஷன் திருப்பூர் எல்லை அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டது யாருக்கு? யாருக்குப்பா ஆபரேஷன்? ஆபரேஷன் என்னமா ஆபரேஷன்? கால் வந்துவா. அப்படியா? கொடுத்துருவோம், வேற ஒன்றும் பேச வேண்டாம். சரி, ஓகே. என்ன வேணுமோ கேட்டுக்கலாமா? என்ன வேணும்? சரியாயிரும். அடுத்து இதுல எந்த ஆபத்தும் வராது. அடுத்த ஆபரேஷன் தேவையும் இல்லை, நோயை வளராம காப்பாற்ற. பக்கத்துல வா. கர்மசாமின்னு மனத்துக்குள்ள நினை பார்ப்போம். இந்தா உன் பிள்ளைய அவங்கள்ட்ட வந்து சேர்த்தாச்சு. நல்லா புண்ணியமாக இருப்பாய் மகளே. பற்றி அவளுடைய மனநிலைகள் அடித்தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டது ஏன்? உனக்கு தெரிஞ்சு கட்டி கொடுத்தாங்களா, தெரியாம கட்டி கொடுத்தாங்களா? கால் ஒன்று. வரலாம் மகனே, வா. ஓயாம காலில் விழுந்து அனுத்துக்காவும். முடிவு எடுக்க வேண்டாமா? கண்ண மூட கொஞ்ச நேரம். கர்மசாமி, இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனா அவளுடைய உடல்நிலை சரியாகி மீண்டும் எனக்கு வந்து சேர்வாளா அல்லது வேற மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. அவளை திருத்தி தந்துட்டா போதுமா? திருத்தி நல்ல வாழ்க்கை. கால் வந்துவா. திருந்திருவாள் அப்படின்னு முடிவாயிடுது. நல்லாயிரும் முடிவாயாச்சு. நான் கொடுக்குற கனியை கொண்டு கொடுறா, தெளிவடைஞ்சிருவா. வா. இந்த கனிய அறுத்து சாறு விழிஞ்சு குடிக்க வை, ஜெயிச்சு வந்துருவேன். இதை உன் வீட்டுல வச்சு சாமி உண்டு. இதை அவ தலை பக்கத்துல வை. 3 வாரத்தில் தெளிவடைந்து வருவாள். வெற்றியாகிட்டார். சொன்ன மாத்திரத்துல பேசிக்கிடுதான். அவர் கொண்டு தான் காணிக்க சொல்லி. ஆனா இறைவனுடைய திருவருள் என்னப்பா,
கைதுறதுக்கு யோசிக்க. கர்மசாமிக்கு யார் அவன்? அப்படியா, கேட்டு பாக்குறேன். அதே திருப்பூர் எல்லை கல்யாண வாழ்க்கை தொடங்கும் பொழுது குழப்பம் வந்து விட்டது என்று சொல்லி மன வருத்தம் அடைந்தது யார்? யாருக்கிடாது வந்துச்சு. இப்ப அவங்கள கும்பிடுறீங்களா? பங்காளி செய்யணும்னு தான் நாங்க நீங்க செய்யல. இப்படி இருதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த தெய்வ சக்தி பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் உன் வம்ச வழியில இல்லற வாழ்க்கை தலைக்காம ஒரு பெண்ணின் வாரிசு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாவநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு, ஆமா, குளிச்சுட்டு வெற்றி அடைந்தால் தை மாசத்துக்குள்ள அந்த வாழ்க்கை மீண்டும் என்ன செய்யும்? பூரணமாகும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில கடன்களும் மனத்துயரங்களும் உண்டு. அந்த கடனை தீர்த்து ஒண்ணு நான் தெளிவா வாழ வச்சுட்டோம்னா உன் வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா காலைல 1ஆம் தேதிய 9 மாசமா மாத்தி தர, அதுக்குள்ள உனக்கு பணத்தை தந்துருக்கேன். ஓ போடா, ஒண்ணும் நடக்காது, நான் இருக்கேன், பணம் தந்திருக்கேன், கிடைக்கும் 9 நாள்ல கிடைக்கும். சரி, ஆமா. தலைவன் தலைவி சுவிட்சர்லாந்து. இன்னும் கொஞ்சம் அங்க எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மலேசியா வராரையா வராரு. இங்கிருந்து உன்னுடைய குடும்பம் ஒரு புறமும் நீ ஒரு புறமுமாக இப்ப பிரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் மனைவியை பிரிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம். தவறான வழிகளிலே திசை திருப்பி உன் பக்கத்துல வெறுப்பை உருவாக்கி உன்னை விட்டு உதறி விடுறதுக்கு காரணமாக இருந்தாள். கால் சொல்லலாம். அமைதியா இருங்க, அமைதியா மைக்ல இருக்கும், அமைதியா இருக்கு எல்லாரையும். இப்போ அவ வரமாட்டோம்னு சொல்றாள, அது உண்மையிலேயே மனசு வெறுத்து வரமாட்டோம்னு சொல்றாளா அல்லது உள்மனதுல வேற எதுவும் குறை இருக்குமான்னு நான் பார்த்தேன். நாம இன்னாரு கூட போய் சேர்ந்து இனி வாழ்ந்தா நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்ற ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவள் உள்ளத்துக்குள் தோன்றிவிட்டது. அந்த பயத்தின் காரணத்தினால் இப்ப உன் பக்கம் வரமாட்டுக்கா. இதுதான் உண்மை. காலன்னு சொல்லலாம். ஆனா இதுல இருந்து 3வது வாய்தாவுல அவ மனத்தை திருத்தி அவ போட்டிருக்க கேஸ நான் ரிஜெக்ட் பண்ணி உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்தாடா, குடும்பம் ஒண்ணு சேரும், வெற்றி அடைவாய், நலமுறை வாய் மகனே, வாழ்க. தொழில் தொடங்கலாம். மீண்டும் அதே தொழிலை 2 பேரை வைத்து தொடங்குவாய், வெற்றி அடைவாய், போகலாம். சிங்கப்பூர் மனைவியின் மனதையும் பிள்ளையின் வாழ்க்கையவும் தெளிவு பண்ணி தந்தா போதுமா? அதே மாதிரி இப்ப தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்கள் சம்பந்தமான குழப்பமும் இருக்கும். இவைகளை எல்லாம் மாற்றி மகாலட்சுமி கடாட்சத்தோடு வாழ வச்சா போதும்ல. கால் எடுத்து வரலாம். அப்படியா, காட்டுருவோம். வேற என்னப்பா வேணும்? அதனால்தான் நான் சொன்னேன், அந்த பிள்ளையினுடைய மனதையும் சரி பண்ணி உடலையும் சரி பண்ணி வாழ்க்கையும் சீராக்கி தாரேன். அந்த நேரங்கள்லாம் இப்ப வந்தாச்சு. இந்த செப்டம்பர் 20ஓட எல்லாம் நல்ல விஷயமா தொடங்கிடும். ஜெயிச்சு தாரேன், வெற்றி ஆக்கி தாரேன். என்னை பார்த்து போனோம், என்னை பார்த்துட்டு போனோம். கருப்பசாமி, ஆமா அப்படியா, திண்டுக்கல் கருப்பசாமி இருப்பேன். அதே மாதிரி 3½ ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு குளறுபடிகளானது. இதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? அப்படியா, அமைதியா இருங்க, பெரிய நச்சா இருக்க. இதற்கு காரணம் மாந்திரிகம் அல்ல, கிரகங்களே காரணம். அதே போல உன்னுடைய மகளுடைய மனதை சீர்திருத்தி தெளிவாக வாழ தந்தா போதுங்களா. உன் மகனுக்கு வேலை
இந்த ஆண்டுல கிடைச்சிரும். மாத சம்பளம் தர்ம சேவைக்கு வெற்றியா நடக்கும், ஜெயிச்சு வரலாம். கருப்புசாமி அதே திண்டுக்கல் எல்லை, வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவன். வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவன். என்னடா வீடு மனை? புரியல. என்ன பிரச்சனை? காலம் வரலாம், காலதாமதமாக்காதீங்க. வாங்க. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மாரியம்மா எங்க இருக்காப்பா? நீலி திரிசூலி பக்கத்துல உட்கார். நீங்காத பொட்டுடைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அமைதி செல்ல மக்களே, 2.25 ஆண்டுகளாக உயிருக்கு போராடுகின்ற வியாதியும் மனவேதனையும் உனக்கு. உண்மையா? சொந்த பந்தங்களால் பாதித்திருக்கலாமோ, செய்வனை வைத்திருப்பார்களோ என்னும் சந்தேகத்தில் பல கோயில்கள், பல சாமியார்கள், பல ஜோதிடர்கள், பல கோடாங்கிகள் இவைகளையெல்லாம் பார்த்து பலனளிக்கவில்லை என்னும் வேதனை உனக்கு. உண்மையா? இந்த நிலைகள் ஏற்பட்டது கிரகத்தால் ஏற்பட்டது, செய்வனையால் அல்ல. இப்போ உடல்நிலையிலிருந்து உன்னை காப்பாத்தியும் தாரேன். உன் மனை சம்பந்தமாக கொஞ்சம் படங்களெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதுல இருந்து விடுதலையாக்கி நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் நோட்டுவான். கட்ட பஞ்சாயத்துல போய் பாதிக்கப்பட்டுருச்சு. சமயம் குறத்தாடே. இந்தாப்பா, வீட்டை மீட்டியாச்சு, நோயை தீர்த்தாச்சு, நல்லாரு, ஆனந்தமா இருப்ப. 3 முறை என்ன பார்க்கவா மகனே? செல்வாக்காயிருப்போம். அதே திண்டுக்கல் மகன் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார்? என்னம்மா உன் மகன்? ஏன் கேட்டான் தெரிஞ்சு கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், காட்டி மறைத்தார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. 3 குடும்பங்களை வணங்கக்கூடிய பாத்தியப்பட்டவர்கள், அதை வணங்காத குறை 4 வருஷமா இருக்கு. புரியுதா? இப்போ உன்னுடைய மகனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும். வாகனத்திலிருந்து விழுந்து காயப்பட்ட நிலையும் இருக்கா கால்ல. அதே மாதிரி சட்டத்தால் விசாரணை வரக்கூடிய சூழ்நிலைகளும், நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடிய நிலையும், தன் வாழ்க்கை ஒழுங்காக ஓடுமா ஓடாதா என்ற சந்தேகத்துக்குரிய பிரச்சனையும், வீட்டுல தகராறும் நடந்துகிட்டு இருக்கும். நடக்கா கால் நோட்டுவான். தம்பி என்னத்தையும் கொண்டு வித்துட்டானா? என்னது வித்தான்? வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தனக்கு தெரியாமலே கொண்டு போய் ஒருத்த மூலமா விலை பேசி வித்திருக்கான். புரியுதா? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால 2 பேர்கள் இவனுடைய நட்பால இவனுக்கு குழப்பம் வரும். அதுல இருந்து மீட்டி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தெளிவாக்கி தந்தா போதும்னா கால் ஒன்றுவான். கெட்டுன கயிறை அறுத்து போட்டுட்டான் கெட்டிக்காரன். திருந்தாத கண்ண முடிக்காம பக்கத்துல வா.
இந்தா உனக்கு அடங்கி நடப்பான், வெற்றி உண்டு போ. கருப்பசாமி, ஆமா அப்படியா, ஓ கேட்டு பார்ப்போம். அதே திண்டுக்கல் பகுதி தன் சகோதர சொக்காரர்களோடு மனவேதனையும் துயரமும் அடைந்தவர்கள் யாரப்பா? சொக்காரஞ்சாண்டையா? நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பேசி வந்திருக்கீங்க? புரியல. பொறுமையாக இருங்கள். கருப்பசாமி, திண்டுக்கல் பகுதி சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? உங்களுக்கு சுருக்கமா சொன்னா தான் புரியுது. என்ன செய்ய, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கால் வந்துக்கலாம். என்னக்கா உனக்கு என்னக்கா சொத்து? யாருக்கெல்லாம்? பையனுக்கு உனக்கு என்ன சொத்து பிரச்சனை? யாருக்கெல்லாம் சண்டை பிரச்சனை? தகப்ப வழி சொக்காரங்க. கால் வந்துட்டு வரலாம். நீங்க நெல்லுங்க. அரிசி தரப்புல வாங்க வாங்க தாத்தா. தாத்தா அங்க இருக்க தாத்தா, அவர் மேல வச்சிடாதங்க தாத்தா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் வெளியேறிடுது. 2.25 ஆண்டுகள் ஆகுது. நான் கருப்பசாமி நீங்க இஷ்டப்பட்டு வணங்குற தெய்வம் உண்மையா? அவருடைய துணையால ஏதோ உயிர்கண்டம் இல்லாம குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ குடியிருக்கிற வீடும் கொஞ்சம் மனவேதனைக்குரியதாகவும் கடன்களால் வேதனையும் ஒரு பிள்ளையால மன நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தீர்த்து தெளிவுபடுத்திருந்தா போதுங்களா? கால் ஒன்று இந்தாப்பா, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி, ஆமா அபிராமியா? அபிராமி கோயில் எங்கடா இருக்கு திண்டுக்கல்ல? யாருக்கு தெரியும்? நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். குன்றாத இளமையும் கன்றாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும். இங்க இருந்து உன் வீட்டுக்கு போனேன். உன் வீட்டுக்காரர் என்றும் இளமையான மனம் படைத்தவர். அதான் குன்றாத இளமை. என்னையும் மகிழ்ச்சியோடும் மங்கள குங்குமத்தோடும் இன்பத்தோடும் எப்பொழுதும் நெடுநாடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன். உண்மையா இல்லையா? கால் வந்துடுவான். வரலாம் மகளே. பிள்ளைய பத்தி என்னமா கேள்வி கேட்கணும்? இப்பமே அதுக்குரிய மங்களகரமான அறிகுறிகள் தோன்றியாச்சு. நடத்திக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆவணியில நிறைவேற்றி தந்துடுறேன். சரியாயிரும், அடுத்து வரும்போது சரியாயிரும். கருப்பசாமி, ஆமா அதே திண்டுக்கல். யாருக்கு என்ன கருப்பசாமி? அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். தன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் திண்டுக்கல். என்ன தொழில்பா? ஒரு தொழிலோடு நிறுத்தி இருந்தா தப்பு இல்ல. ஊடால வருமானம் வரணும் என்பதற்காக சில தவறுகளை மனிதன் செய்து விடுகிறான். ஆனா இப்ப உன்னுடைய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். ஜனவசியம் பணவசியம் குறைவு. சரானா?
அதனால இப்ப 1.25 ஆண்டுகளாக நடத்துற தொழில வந்து வருமானமும் கிடையாது. இப்ப இந்த தொழிலை நடத்துவோமா, வேற யார்கிட்டயும் டிஸ்போஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனசுல இருக்கு. உண்மையா? கால் நோட்டு வா. முடிச்சிடலாமா? தொழிலை விடக்கூடாது மகனே. நிறைய மனிதர்களை உன்கிட்ட வர வைக்கிறேன், பணத்தை அள்ளித்தாரேன். நல்லாரு ஓங்காரமா நடக்கும். படிக்க வச்சு தாரேன், கொஞ்சம் சேட்டை பண்றான், அடக்கிட்டேன். ஓ நல்லா இருக்கு. அதே திண்டுக்கல் எல்லை. ஆமா ஆமா, முன்னோர்கள் சொத்து எங்களுக்கு பங்கு வருமா வராதான்னு கேட்டு வந்தவங்க. வண்டி ஒடிஞ்சு கிடக்கு, 2 வயல் இருக்கு, கேட்டு பாப்பா. வரலாம். அம்மா நீ ஆடி முடித்த பிறகுதான் சொல்லணும். நீ ஆடலன்னா நான் சொல்றது உனக்கு காதுல விழாது, ஆத்மாவில புரியாது. அடங்கி இருக்க போறியா அல்லது ஏச்சு போறியா? நீ தொடாடா தம்பி, அமைதியாடா, நான் பாத்துக்கிட்டேன். கால் ஒன்று வரலாம். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோன்றியாச்சு. புரியுதா? ஆனா அது கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அது நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்துதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு 2 பேர்கள் உங்களுக்கு அந்த பட்டியல்ல இடம் இருக்கு இல்லங்கிறத குழப்பம் பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருப்பான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம அதை முடிச்சு தந்தா போதும்ல. வேற என்னடா வேணும்? பக்கத்துல வா, நீ அங்க தள்ளிடு, இந்த விரல பிடி, கண்ணை மூடு, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. இந்தா, இனிமே வரவே செய்யாது. சந்தோஷமா இருப்பாங்களே, நோய் இல்லை, நிம்மதியா இருக்கலாம். சொத்தை வாங்கி தரேன், பிள்ளைய ஆயுளா காப்பாத்து. கர்மசாமி வா பெண்ணடியா, உன் கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய இட வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குளறுபடிகளும் மாந்திரிகத்தால் உள்ள பிரச்சனைகளும் நடந்து நிறைய தப்புகள் நடந்தாச்சு. நீ பெத்த பிள்ளை இப்ப உன் பக்கத்துல இல்லாம வெளி இடத்துல ஒரு மதிமயக்கத்துல போய் லாக் ஆயிட்டான். அவனை வெளியே எடுத்து கொண்டு வந்து உங்க குடும்பத்தோட நான் சேர்த்து வந்துட்டா நீங்க சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. கால் வந்துட்டுவாங்க. இந்தாப்பா கொண்டு வந்து சேர்க்கிறேன், மனம் கோணாம நடக்க வைக்கிறேன். இந்த கால் வலியை குணமாக்க இன்னும் 20 நாள் டைம் இருக்கு மகனே, குணமாக்கிட்டாரு. இந்தா இந்த கனியை அரைச்சு தேய்ச்சிக்கா. நமச்சிவாயம். இவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கணும். இன்னும் 3 முறை என்ன பார்க்கவா, சரியாக்கி தரேன். கர்மசாமி. ஆமா அப்படியா, சரி. கண்டமனூர், கண்டமனூர். சரி, காராவிலக்குல இருந்து உள்ள போனோம். கண்டமனூர் குதிரை போகுது. ரைட் சைடு பார்த்தா ஜமீன்தார் இடம், இடது பக்கம் பார்த்தா வட்ட வடிவத்துல பசு திரும்பதுக்கு ஒரு ரவுண்டு, அதுல ஒருத்தருடைய சிலை இருக்கு. அது யாருடைய சிலை? ஒரு சட்ட மேதையுடைய சிலை. அதுதான் அடையாளம். தாண்டி போயிட்டா வரதநாட்டு பகுதிக்கு வண்டி போயிடும். போகும்ல, கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.